அனைவருக்கும் வணக்கம். This video sponsored by BuyMode eShopping mobile app. இந்த BuyMode eShopping mobile app ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி. இந்த BuyMode eShopping mobile app வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ப்ளே ஸ்டோரிலும், ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் அவைலபிளாக இருக்குது. கீழே இதனுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி இந்த மொபைல் ஆப்பை வந்து பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். முதல்ல சிந்திக்குதுன்னா என்ன? சிந்திக்குதுன்னா என்ன? என்னையா ஒரு செயலையோ எதையோ பத்தி ஆராய்ச்சின்னா ஒரு விஷயத்தை எல்லா கோணங்கள்லையும் ஒரு வரிசை பிரகாரமா யோசிச்சுக்கிட்டே போகுது. சிந்திக்கிறதுன்னா உன்னை பத்தினா கற்பனை பண்றது. கற்பனை தானே பண்ணுவீங்க. உன்னை பத்தின கற்பனை அதுதானே சிந்திக்கிறது. நான் உன்னை சிந்திச்சுன்னு இருந்தேன்னா என்ன அர்த்தம்? உன்னை பத்தின கற்பனை அப்படிதானே. நான் வந்து ஒரு கோட்டு போட்டுக்கணும், குளிருது அப்படின்னு நான் சிந்திக்கிறேன். குளிருது, இந்த குளிரை அவாய்ட் பண்றது எப்படி சிந்திக்கிறேன் தானே. அப்போ அந்த அவாய்ட் பண்ணுறதுக்கு, அதை தடை செய்யறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, ஒன்றை நான் போத்திக்கலாம். போத்தின்னு போனேன்னாக்கா அது வந்து பறந்துடும். அப்போ போத்திக்கிறதுக்கு முடியாது. அது வண்டியில் இதில் போகும்போது பறக்கக்கூடாது. கைகாலெலாம் தூக்கணும். போத்திங்கனாக்கா கைகாலெலாம் நல்லா தூக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? கவர் மாதிரி ஆக்கிக்கலாம். அப்புறமா அதை கழட்டி வர வைக்கணும். அப்போ கழட்டுறதுக்கான ஒரு இடத்த இதெல்லாம் கற்பனையாக சிந்திச்சாரா? கற்பனை பண்ணி தெளிவுக்கு வராரு. உன்னை பத்தின செயலை கற்பனை பண்ணி செயல் தெளிவுக்கு வராரு. இல்லை நடைமுறை பத்தி தெளிவுக்கு வராரு. நடைமுறை பத்தியும் தெளிவுக்கு வந்தோம். நம்மளாம் எப்படி தந்துனா வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தோம். நடைமுறையில் சில தப்பு ரைட்லாம் வந்தது. அதை வச்சு நம்ம என்ன பண்றோம்? மாத்திரம். இல்லை ஒருத்தர் உட்கார்ந்தாரு, அவர் கற்பனை பண்ணி பார்த்தாரு. இப்படி இருந்தா இப்படி இருக்கும், இப்படி இருந்தா இப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்தாரு. அந்த கற்பனையிலே அவருக்கு முடிவு வந்தது. அதை என்ன பண்ணாரு? அப்போ ஒருத்தர் கற்பனை பண்ணியும் தெளிவுக்கு வர முடியும். நடைமுறை பத்தி என்ன பண்ண முடியும்? தெளிவு பெற முடியும். சரிதானே? அப்போ ஒருத்தர் உட்கார்ந்து யோசிக்கிறாரு அல்லது கற்பனை பண்றாரு. இப்ப யோசித்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் போட்டு வச்சிருக்கீங்க. கற்பனைக்கும் யோசித்தலுக்கும் சிந்தித்தலுக்கும் என்ன இருக்குதுன்னா, நடைமுறைக்கு கொண்டு வர போற ஒரு விஷயத்தை பத்தின கற்பனை பண்ணா அது பேர் யோசித்தல். ஆனா கற்பனை தான் அது. ஆனா என்ன பண்ண போறீங்க? அதை நடைமுறைக்கு கொண்டு வர போறீங்க. அப்ப பேர் என்ன? அது பேரு சிந்திக்கிறது அல்லது யோசிக்கிறது. நடைமுறைக்கே கொண்டு வரலன்னா கற்பனையாகவே சாவப்போகுது. அது நடைமுறைக்கு அதனாவே வரப்போறது இல்லை. சில பேர் கற்பனையாகவே இருப்பான். அப்படி வேற ஒரு கிரகத்துக்கு போனேன், ஏலியனாக தான் போனேன், இப்படிலாம் பேசினதுலாம் அது ஒரு முடிவுக்கு வரப்போதானா? இல்லை. அப்போ முடிவுக்கு வராத இருந்தால் அது வெறும் இமேஜின் மட்டும்தான். இமேஜினரி தான், பட் ரிசல்ட் ஓரியன்டாக இருந்தால் அது பேர் என்ன? திங்கிங் ப்ராசஸாக மாறுது. அப்படிதானே? அப்போ திங்கிங் ப்ராசஸாக மாறணும்னா என்ன பண்ணணும்னா கற்பனை தான். ரெண்டுமே என்ன தான்? கற்பனை தான். நடைமுறைக்கு கொண்டு வர போறீங்க அப்படின்னா தான் என்ன? அப்போ தெளிவு எப்போதான் கிடைக்க போகுதுன்னா, நீங்க ஒரு கற்பனைக்கு முடிவு பண்ணணும். இதுக்கு மேல இதை பெஸ்டா பண்ண முடியாது அப்படின்னு வந்தாதான் அது பேர் என்ன? தெளிவு. அதுக்கு மேல ஒண்ணுன்னு இதுக்கு மேல கிடையாது. இது மேல அதை செய்ய முடியாது. கரெக்ட் தானே? காலர் எது செஞ்சு வச்சுக்கிறாங்க நமக்கு சட்டையில? எதுக்கு காலரு? குளிர் பிரதேசத்தில் செய்யப்பட்டது. இந்த சட்டை முதல்ல செஞ்சவன் யாருன்னா, குளிர் பிரதேசத்தில் செஞ்சவன். மஃப்ளர் போடணும். காலர் தூக்கி மஃப்ளர் போட்டோ, ஒரு நாட் போட்டோ, ஒரு நூல் போட்டோ கட்டிட்டாருன்னா கழுத்து வழியாக அந்த காற்று உள்ள போவாது. இப்போ ஃபர்ஸ்ட் மேக்கர் பண்ணதுனால எல்லாரும் என்ன பண்ணுகிறான்? இப்போ தெளிவாயிடுச்சா சட்டை ஒரு முடிவுக்கு வந்துச்சா? ஏன் வரல? அப்போ சட்ட பத்தின ப்ராசஸ் ஒன்றும் முடிவுக்கு வரல. பொருள் சார்ந்த ஒரு முடிவு ஏன் கற்பனை பண்ண மாட்டோம்? கற்பனை ஒருத்தர் பண்ணா கூட ஒத்துக்க மாட்டோம். அதெல்லாம் சாத்தியம் இல்லை. கை காலில் தான் நடக்க முடியும். தலையில் எகிரி குச்சாக்கா தலை ஒடிச்சிக்கும், மூளை செதறிடும் அப்படின்ட்டு நீங்க நம்பலாம். அங்க ரப்பர் பண்ணியிருந்தாக்கா அப்படி ஒரு கிரகத்தில் யாருன்னா ஒருத்தர் இருந்தா
திருவானைக்கால்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா ஏலியன்லாம் வந்து வேலை செஞ்சுருக்கோம். நாக்கிலெல்லாம் வந்துருக்கோம். லாவா வைத்து செஞ்சுருக்கோம், ஊற்றிருக்கோம். கல்லெல்லாம் சிப்பிலாம் செஞ்சுருக்க முடியாது, சாத்தியம் இல்லை. எத்தனை பேர் ஒத்துப்பான்? நீங்கள் தெளிவாக செஞ்சால் கூட ஒத்துப்பானா என்ன? ஏன் பழக்கப்பட்ட மனம் இப்படி தான் சிந்திக்கணும்னு ரூட் போட்டு கொடுத்துறான். நீ என்ன தான் சிந்திப்ப? உன்னால் கடந்து என்ன பண்ண முடியாது? இல்லை, கற்பனை கூட பண்ண முடியாது சில விஷயங்களை உன்னால். என்ன ஆயிட்ட அந்த அளவுக்கு? நீ நிறைய புத்தகம் பச்சு என்ன ஆயிடுவ? புதுசாக உன்னால் கற்பனை பண்ண இன்னொரு கோணத்தை உனக்கு தெரியாதுன்ற நான். இன்னொரு கோணம் உன்னால் பார்க்க கூட முடியாது. இன்னொரு கோணத்தை உன்னால் கண்டுபிடிக்கவே ஏன் பார்த்த கோணங்களே உன்னை பிரமிக்க வைக்குது. ஆனால் நீ என்ன பண்ண முடியாது புதுசா? நீ எப்படி பார்க்க போறன்றதே மறந்துட்டு இருப்ப. அம்மா நீ எப்படி கற்பனை பண்ணுவ? எதை சார்ந்து தான் கற்பனை பண்ணுவ? எப்படிதான் நீ வாழ முடியும்? புரியுது என்ன சொல்றேன்ட்டு? அப்போ நான் என்ன சொல்றேன், கண்டமேனி கற்பனை பண்ணி சரியா வாடுது எப்படின்னு எத்தனுவா அது சிந்திக்குது. கண்டமேனி கற்பனை பண்ணி அங்கேயே விட்டுரு, அது பேர் கற்பனை பண்ணின்னு திரியுது. நடைமுறைப்படுத்துறதுக்காக மட்டுமே கற்பனை பண்ணு, அது பேர் தான் என்ன? சிந்திக்கிறது. இதுதான் தெளிவு.